எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க இறைவன். அங்கே நவக்கிரகத்தில் எப்படி இருக்காங்கன்னா எல்லாருமே அனுக்கிரக மூர்த்தியாக இருக்காங்க, தண்டனை கொடுக்குறவங்களா இல்லை. அதனால தான் யாருக்காவது ஏதாவது தசாபுத்திகள் நடந்தா, பிரச்சனை நடந்தா, புதன் திசை நடந்தா உடனே திருவெண்காடு போயிட்டு வா, ராகு நடந்ததுன்னா உடனே திருநாகேஸ்வரம் போயிட்டு. இது யாரும் தெரியறதில்லை. எல்லா ஜோசியரை தான் சொல்கிறாங்க, அங்கே போய் மட்டும் என்ன நடந்துடும் புரிஞ்சுக்குங்க, அந்த விஷயத்தை ஆழமாக தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் வழிபட்டு பாருங்கள். இதில் ஒரு சூட்சமம் பாருங்கள். இத்தனை நாள் திருநாகேஸ்வரம் கும்பிட்டவங்களுக்கு இது தெரியாது. இதை சொல்லும்போது அப்போ தான் யோசிப்பாங்க, அப்போ தான் யோசிப்பாங்க. ராகுனாலே பாம்பு உருவம். ஆமாம், பாம்பு உருவம். ஆனால் திருநாகேஸ்வரத்தில் எப்படி இருக்காருன்னா முழுக்க முழுக்க மனித ரூபத்தில் தான் இருப்பார். எப்படி இருப்பார்? மனித ரூபத்தில் தான் இருப்பார். அந்த தோஷம் நீங்கி அந்த தொந்தரவு நீங்கி ஒரு மனித ரூபத்தில் மங்கள ராகுவாக இருக்கார். எப்படி மங்கள ராகு? இந்த வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை. ராகு மங்களம் செய்வாரா? ஆமாம், மங்கள ராகுவாக இருக்கார். பாம்பு கொடை பிடிச்சிருக்கும், நாகக்கன்னிகா நாகதேவதையோடு உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு ராகு திசை, ராகு புத்தி, ராகுவால் ஏற்படக்கூடிய இன்னல்கள், 5இல் ராகு, 9இல் ராகு, 2இல் ராகு, லக்னத்தில் ராகு, 7இல் ராகு, 8இல் ராகு, சரணாகதி அடைஞ்சிருங்கிற திருநாகேஸ்வரத்தில். அப்படி போய் ராகுனாலே 18 வருஷ திசை, 18 விளக்கு, தானியத்தில் கருப்பு உளுந்து, உடைக்காத உளுந்து, உளுந்து தானம் அங்கே இருக்கிற பிராமணர்களுக்கு. இப்படி வழிபட்டுட்டு அங்கேயே வெள்ளி நாகர் விற்கிறாங்க, ஒரு 200 ரூபா சொல்லுவாங்க. அதை வாங்கி தலை சுற்றி உண்டியில் போட்டு கையெடுத்து கும்பிட்டு அவருக்கு ஒரு பாலபிஷேகம் பார்த்துட்டு மானசீகமாக வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நிவர்த்தி.